டிஎன்பிஎஸ்சியோடைய வரலாறுகளில் நம்ம நிறைய டைம் வந்து இதுபோல் வந்து ஒரு சில தவறுகள் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. தவறுகள் நடந்திருக்கு. இது வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் நினைக்கிறோம். நிறைய மாநிலங்களில் இது போன்ற தவறுகள் வந்து தேர்வு நடத்தக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனில் நடந்திருக்கு. இது வந்து பர்பஸ்ஃபுல்லாக வாண்டடாக ஏதோ பண்ணப்பட்ட ஒரு தவறுகள் மாதிரி இது வந்து மீடியாக்களில் சித்தரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. எதிர்கட்சி ஆளுங்கட்சி மீது ரெண்டு பேர் மீதையுமே வந்து சில நேரங்கள் குறைகளும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம அப்படி பார்க்காம மாணவர்கள் இதில் என்ன லெசன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ஸ்டூடெண்ட் இதை எப்படி அப்ரோச் பண்ணோம், பேரண்ட்ஸு, அகாடமி சார்பாக நம்ம என்னென்ன பண்ணுறோம் சார், இந்த 3 ஆஸ்பெக்ட்லேயும். முதல்ல நான் வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். பல ஆண்டுகள் இது போன்ற தேர்வுகள் நடத்துகிறப்ப ஒரு ட்ரையல், ஒரு ட்ரில் வந்து எல்லாத்துக்கும் எடுக்கிறது மாதிரி ஒரு ட்ரையல் வந்து இந்த பேரெல்லாம் இருக்குது வந்து அந்த சென்டருக்கு வந்து எல்லாம் போயிடுச்சா, இந்த கெப்பாசிட்டிக்கு இத்தனை நேம்ஸ் வந்து அங்கே போயிருக்கான்றத ஒரே ஒரு முறை அதை ஒரு ஃபீல்டுக்கு போய் விசிட் பண்ணியிருந்தோம்னா நிச்சயமாக இந்த தவறுகளை வந்து நம்ம தவிர்த்துருக்கலாம். கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய மாற்றங்கள் வந்து வந்திருக்கு. அதை வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து பாராட்டுறோம். ஒரு பயிற்சி மையமாக தன்னுடைய உழைப்பு, உயிர் எல்லாத்தையும் கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவனுக்கு வந்து சில நேரங்களில் நம்பிக்கை இழக்குது. ஆனால் தயவுசெய்து மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் இந்த நேரத்தில் வந்து இவங்களை நல்லா ஊக்குவித்து, நாங்களாம் 30 வருஷம் இந்த ஃபீல்டை நாங்கள் பார்த்துருக்கோம் சார். அப்கமிங் டேஸ்க்கு நம்ம என்ன சார் சப்போர்ட் பண்ணலாம் கிங்மேக்கர்லேருந்து இந்த மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு? கிங்மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியில் மாணவர்களுடைய நலனுக்காக அடுத்த தேர்வு நடந்து முடிக்கும் வரை இங்கே வந்து இலவச ஸ்டடி ஹால், இலவச பயிற்சி, இலவச டெஸ்ட், இந்த 3 நம்ம கொடுக்குறோம். வித் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயோட நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். அதனால் உங்கள்கிட்ட அறிவும் அனுபவமும் நிச்சயமாக இருக்கிறப்ப இன்னும் உயரத்துக்கு போவீங்க. இப்போ மேபி இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதி பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போகிறீங்க. ஆனால் அதோட உங்களுடைய ப்ராக்ரஸ் நிற்க போகிறதில்ல. அடுத்து நீங்கள் வந்து கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி உங்களுடைய வெற்றியோடு, உங்களுடைய பயணத்தோடு எப்பவுமே உங்கள் துணையாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ் பிரபா. தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல் யூபிஎஸ்சிக்கும் அண்டு குரூப் 1 குரூப் 2 உடைய மெயின்ஸ் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன் கிங்மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, குரூப் 2 2A இப்போ மெயின்ஸ் வந்து கேன்சல் ஆகி ரீஷெடியூல் ஆயிருக்கு. இதை பற்றி நம்ம வந்து ஒரு கலந்துரையாடல், இது யார் கூட பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர் நம்ம பூமிநாதன் சாருடைய ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். நீங்கள் போட்டித் தேர்வுக்கு ஒரு 30 ஆண்டு காலம் ஒரு அனுபவம் இருக்குங்க சார். இந்த போட்டித் தேர்வு ஏதாவது ஒரு இடத்துல ரத்தாகிறதும் அது ரீஷெடியூல் பண்ணுறதும் டிஎன்பிஎஸ்சியில் மட்டும்தான் நடந்திருக்கா, வேறு ஏதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சியில் நடந்திருக்கா, இல்லை இதில் என்ன சார் ப்ராப்ளம் ஆயிருக்கும், எப்படி சார் அடுத்து கொண்டு போகணும்? ஆக்சுவலாக என்னுடைய 30 இயர்ஸில் அதிக லெவலில் டிஎன்பிஎஸ்சிக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் போட்ட ஒரு வரலாறு வந்து நான் பார்த்துருக்கேன். நானும் நிறைய கேசஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அகெயின்ஸ்டாக போட்டிருக்கேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது ஆப்ஷனல் பேப்பரை ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் இருக்கும். தமிழ் லிட்ரேச்சரை ஆப்ஷனலாக போட்டவங்க மட்டும்தான் அதை வந்து பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர், மெஜாரிட்டி பீப்புள் அதில் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் செலெக்ஷன்லேயே ஒரு 100 பேர் அப்படின்னா வெறும் தமிழ் லிட்ரேச்சர் மட்டுமே ஒரு 90 பேர் இருப்பாங்க. மிச்சம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அதை நம்ம சேலஞ்ச் பண்ணி என்ன பண்ணோம், ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஸ் போட்டு அந்த டயத்தில் ஒரு இதாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 89 பேர் ரெக்ரூட் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இப்போ அதுவும் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதுவும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டிஎஸ்பிஸ் எல்லாம் இதாக இருக்குது. அப்புறம் எக்ஸ்க்ளூசிவாக விமன் டிஎஸ்பின்னு ஒரு எடுத்தாங்க. அதுவும் ஒரு மேஜர் இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் அந்த ரெக்ரூட்மெண்ட்டு நிறுத்திருக்காங்க. இந்த வரலாறு, டிஎன்பிஎஸ்சியோடைய வரலாறுகளில் நம்ம நிறைய டைம் வந்து இதுபோல் வந்து ஒரு சில தவறுகள் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு.
கேள்வித்தாள்கள் குழப்பமாக இருந்திருக்கு. கேள்வித்தாட்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு வந்து மூவ் ஆகிறப்ப ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு. இது வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் நினைக்கிறோம். நிறைய மாநிலங்களில் இது போன்ற தவறுகள் வந்து தேர்வு நடத்தக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனில் நடந்திருக்கு. பட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இது போன்ற தவறுகள் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இங்கே நடந்த மாதிரியான தவறுகள் இது வரைக்கும் அங்கே நடக்கலை. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பர்பஸ்ஃபுல்லாக வாண்டடாக ஏதோ பண்ணப்பட்ட ஒரு தவறுகள் மாதிரி இது வந்து மீடியாக்களில் சித்தரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி மீது 2 பேர் மீதையுமே வந்து சில நேரங்கள் குறைகளும் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம அப்படி பார்க்காம மாணவர்கள் இதில் என்ன லெசன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, தேர்வு வந்து ஒரு குளறுபடி நடந்துருச்சு, ரீஷெடியூல் இப்போ பண்ணியாச்சு. ரீஷெடியூல் பண்ணாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக வந்து நிறைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது நடந்திருக்கக்கூடாது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ரீஷெடியூல் பண்ணதுக்கப்புறம் இது குறித்த டிபேட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போகாமல், போட்டித் தேர்வு ஆர்வலர்கள் இதுக்கு உள்ளே போகாமல். அதான் சார், இதை ஒரு 3 பேருக்குமே நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் சார். ஒன்று ஸ்டூடெண்ட் இதை எப்படி அப்ரோச் பண்ணோம், பேரண்ட்ஸு, அகாடமி சார்பாக நம்ம என்னென்ன பண்ணுறோம் சார், இந்த 3 ஆஸ்பெக்ட்லேயும். ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல நான் வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். பல ஆண்டுகளாக பல கடுமையான ஒரு இன்னல்களுக்கு நடுவில் இந்த மாணவர்கள் வந்து பயிற்சியில் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். 30 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கை குழந்தையோடு வேலையை விட்டுட்டு, வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு, ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு, பார்ட் டைமாக படிச்சுக்கிட்டு, ஒரு சில நேரம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு, காலையில் லைப்ரரி போயிட்டு நைட்டு வரைக்கும் உட்காந்து தூங்காமல் கொள்ளாமல் பல இரவுகளை கழிச்சுக்கிட்டு பல ஆண்டுகளாக படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இந்த தேர்வு எழுதுகிறாங்க. இந்த பெயினை உணர்ந்தவர்கள் நல்ல அதிகாரிகள் நிறைய பேர் நீங்கள் அங்கே தமிழ்நாடு தேர்வாணையத்தில், அரசு பணி தேர்வாணையத்தில் இருக்கீங்க. அதை நீங்கள் உணராமல் இல்லை. நிச்சயமாக உங்களுக்கும் அந்த பெயின் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதையும் நீங்கள் கடந்து வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் இது எதையுமே வந்து திட்டமிட்டு செய்கிற விஷயம் இல்லை அப்படின்றதையும் நல்லாவே நானும் உணர்ந்திருக்கேன். பட் இன்னும் சற்று கவனமாக உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளை, அலுவலர்களை இன்னும் கவனமாக இருப்பதற்கு வந்து அதிக லெவலில் நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்கணும். இது போன்ற தேர்வுகள் நடத்துகிறப்ப ஒரு ட்ரையல், ஒரு ட்ரில் வந்து எல்லாத்துக்கும் எடுக்கிறது மாதிரி ஒரு ட்ரையல் வந்து இந்த பேரெல்லாம் இருக்குது வந்து அந்த சென்டருக்கு வந்து எல்லாம் போயிடுச்சா, இந்த கெப்பாசிட்டிக்கு இத்தனை நேம்ஸ் வந்து அங்கே போயிருக்கான்றதை ஒரே ஒரு முறை அதை ஒரு ஃபீல்டுக்கு போய் விசிட் பண்ணியிருந்தோம்னா நிச்சயமாக இந்த தவறுகளை வந்து நம்ம தவிர்த்திருக்கலாம். ஸோ எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றதான் என்னோட வேண்டுகோள். நடந்த தவறு எதனால் நடந்தது, இது நடந்திருக்கக்கூடாது, ஏன் இப்படி பண்ணீங்க, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லிட்டு போகிறது எளியது. ஆனால் நாங்கள் கேட்குறது எல்லாமே எதிர்காலத்தில் இனிமேல் நடக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு வேண்டுகோள் தான். அதே போல் திட்டமிட்டபடி ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. திட்டமிட்டபடி ஷெட்யூல் வந்துக்கிட்டு இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கு இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய மாற்றங்கள் வந்து வந்திருக்கு. அதை வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து பாராட்டுறோம். ஒரு பயிற்சி மையமாக எத்திக்ஸ் இன்ட்ரோ பண்ண கூட நம்ம தான் கொண்டு வந்திருக்காங்க. எத்திக்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. யூபிஎஸ்சி தேர்வுக்கு இணையாக டிஎன்பிஎஸ்சியோடைய சிலபஸை மாற்றிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு திட்டமிடலை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். வருடத்திற்கான ஒரு கேலண்டர் கரெக்டாக ரிலீஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் ஆன் டைமில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகள். அது ஒரு 10 ஆண்டுகளாகவே எந்த ஆட்சின்றதுக்கெல்லாம் நான் உள்ளே போகலை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. எங்களுக்கு 10 ஆண்டுகளாகவே இந்த முயற்சி ரொம்ப அற்புதமாக டிஎன்பிஎஸ்சியில் நிறைய விஷயங்களை முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அதை தாண்டி அங்கங்கே ஒரு சில பிரச்சனைகள் கண்டு வந்துகிட்டே இருக்குது. குரூப் 1ல் ஒன்று வந்துச்சு, குரூப் 4ல் ஒன்று பெரிய பிரச்சனையாச்சு. விஓஓ எக்ஸாம்ஸில் அந்த குரூப் 4ல் ஒரே பர்டிகுலர் இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய பேர் வந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இதெல்லாம் தன்னுடைய உழைப்பு, உயிர் எல்லாத்தையும் கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவனுக்கு வந்து சில நேரங்களில் நம்பிக்கை இழக்குது. ஆனால் இது வந்து இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி எதிர்காலத்தில் நிச்சயமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளையும் நாங்கள் இந்த நேரத்தில் வச்சுக்கிறோம்.
சார் இந்த 2 நாளாக ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரிசையாக படையெடுத்து வர்றாங்க சார், பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து அழுகுறாங்க சார். அடுத்து நான் யூபிஎஸ்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது டிலே ஆகிறப்ப, இதில் இன்னும் பாதி பேர் வந்து எக்ஸாம் ஏதோ கேன்சல் ஆன மாதிரியே ஒரு ட்ரீட்மெண்ட், ஈவன் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனவங்க கூட இப்போ எழுத போகிறவங்களாம் அவங்க எமோஷ்னலாக அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு பிரபாகர் உங்களுக்கு நல்லா தெரியும், எதிர்பாராததை எதிர்பாரு. அதுதான் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய மனநிலையாக இருக்கணும் அப்படின்றதான் நம்ம பயிற்சி மையத்தில் கொடுக்குறோம். அது கொஸ்டின் பேப்பரும் இவர் எதிர்பார்த்து போகிறது வராமல் இருக்கலாம். அதே போல் வந்து இவர் போன பஸ்ஸு டிலே ஆகிருக்கலாம், இவர் போன இது வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருவோம் நம்ம வரலாறுல. எத்தனையோ மாணவர்கள் வந்து எக்ஸ்டர்னல் சூழ்நிலையால் எக்ஸாம் வந்து திறமையை வச்சுக்கிட்டு நல்ல பயிற்சி எடுத்து கூட ஃபெயில் ஆகிருக்காங்க. மாணவர்கள் முதல்ல தன்னம்பிக்கை விடுறோம், நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். சில நேரங்கள் பிரச்சனைகள் இப்படி வந்துருச்சு, இதற்காக அழ வேண்டாம். இதுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு போய் நின்றுட்டு நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நமக்கு இந்த நேரத்தில் வந்து நமக்கு படிக்கிறது மட்டும்தான் முக்கியம். நமக்கு ஷெட்யூல் கொடுத்தாச்சு. இப்போ அந்த தேர்வுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து படிங்க. எனக்கு புரியுது, ஏற்கனவே வந்து நீங்கள் லீவ் போட்டிருப்பீங்க, ஃபுல் டைம் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் லீவ் கேட்குறது, கம்பெனியில் போய் கேட்குறது ரொம்ப கஷ்டம். கவர்மெண்ட்லேருந்து லீவ் போட்டு படிப்பாங்க, ப்ரைவேட்டில் இல்லை பாவம் லீவ் போட்டு கொஞ்சம் பேர் படிப்பாங்க, கை குழந்தைகள் படிப்பாங்க, வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு கொஞ்சம் படிப்பாங்க. இவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தான் கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. பட் மீண்டும் ஒரு முறை உங்களை படிப்பதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கப்ப 2 நடக்கும். ஒன்று, நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருந்துருப்பீங்க, எக்ஸாம் தள்ளி போச்சு. நல்லா படித்து எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களை நீங்கள் ஷார்ப்பன் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடச்சிருக்குன்னு நினச்சி இதை பாசிட்டிவாக கொஞ்சம் அப்படி தான் மனநிலையை நீங்கள் வச்சுக்கணும். 2வது, சில பேர் வந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருந்திருக்கும், லீவு கிடைக்காமல் இருந்திருக்கும். ஓகே, வரக்குறையாக படிச்சுட்டு கூட மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்திருப்பீங்க. இப்போ கடவுளாக பார்த்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, மீண்டும் ஒரு முறை வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை எழுதுறதுக்கு டைமோட கிடச்சிருக்கு. இந்த டயத்தை அப்படி பாசிட்டிவாக அதை பாருங்கள். இது 2. 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிபேட்குள்ளே நீங்கள் போகாதீங்க. ஆஸ்பிரண்ட் வந்து டிபேட்குள்ளே, ஏன்னா இந்த ஒரு 2 நாளாகவே ஃபுல் யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி மேனிப்புலேட்டாக இருக்கலாம், இல்லை தவறான செய்தியாக இருக்கலாம். இந்த தேர்தல் நடக்க போகிற எல்லா வருஷமே இது போன்ற விஷயங்கள் நிறைய லெவலில், இது மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடந்தது அப்படின்னா பெரிய லெவலில் ஒரு பாதிப்பு வந்து உண்டு பண்ணும் அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்ததையும் நானும் பார்த்தேன் வீடியோ. பட் இது 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 வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கும் அதுக்கும் நீங்கள் வந்து சம்மந்தப்படுத்தக்கூடாது. ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை நடந்திருக்கு, இந்த தேர்வு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 20 டேஸில் அதை நடத்த போகிறாங்க. கண்டிப்பாக இன்னும் கவனமாக டிஎன்பிஎஸ்சி நடத்தும் அப்படின்ற வேண்டுகோளையும் நம்ம வச்சுருக்கோம், அவங்களும் வச்சுருப்பாங்க. அதனால் நம்பிக்கை இழக்காமல் இந்த தேர்வுக்கு நீங்கள் படிக்கணும். முதல் பாயிண்ட்டு, பேனிக்கே ஆகவே ஆகாதீங்க. முதல் விஷயம், இது காலங்காலமாக நிறையா நடந்திருக்கு. உங்கள் உழைப்புக்கு கண்டிப்பாக ரிவார்டு வந்தே தீரும். ஏன்னா மொத்தமாகவே தப்பாக தான் நடக்குது எக்ஸாமே அப்படின்ற நிறைய விஷயங்களை நான் மறுக்கிறேன். காரணம் என்னென்னா, அப்படி பார்த்தா 30 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ ஏழை மாணவர்கள் அரசு வேலைக்கு போயிருக்காங்க, எந்த விதமான ரெக்கமெண்டேஷனுமே இல்லை, அவங்களாம் அரசு வேலைக்கு போயிருக்காங்க. நானே 7 கவர்மெண்ட் வேலை வாங்கினேன், எனக்கு யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணா? அதனால் டிஎன்பிஎஸ்சி மீது நம்பிக்கை வைங்க, யூபிஎஸ்சி மீது நம்பிக்கை வைங்க, போட்டித் தேர்வு நடத்தக்கூடிய எல்லா ஆர்கனைசேஷன் மீது நம்பிக்கை வச்சு நம்ம போட்டித் தேர்வு படிக்கிறவங்க முதல்ல படிக்கணும். அதுதான் மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன். பேரண்ட்ஸும் எமோஷனலாக நீ படித்து என்ன பண்ண போகிற, எப்படினாலும் இவங்க எக்ஸாமை கேன்சல் தான் பண்ண போகிறாங்க, அப்படியே ஒருத்தர் வந்து சொன்னார். அப்போ படிக்காத இந்த 15 நாள் படிக்கும் அப்படி வேற சில பேர் சொல்கிறாங்க. 2வது, இந்த இறுக்கமான ஒரு மனநிலையில் மாணவர்கள் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கடைசியில் வந்து நமக்கு தான் டைம்லாம் இழப்பு. அதனால் தயவு செய்து மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் இந்த நேரத்தில் வந்து இவங்களை நல்லா ஊக்குவித்து, நாங்களாம் 30 வருஷம் இந்த ஃபீல்டை நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் 30 வருஷம் பார்த்ததுனால இந்த இது வந்து எல்லாம் ஒரு சில தவறுகள் நடக்குது, அதை தாண்டி அது சரி பண்ணப்படுது, மறுபடியும் வந்து ஒரு சரியான முறையில் தான் ரிசல்ட் வந்து வெளியில் வரும். அங்கே இருக்கக்கூடிய மூத்த ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகளை எனக்கு பர்சனலாகவே தெரியும். அவங்கள எல்லாம் ரொம்ப சிறந்த ஒரு அதிகாரிகள் அங்கே இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வருத்தப்பட்டதை விட அவர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடக்கிறப்ப அதனால் அவங்களாம் அவங்கள கைவிட மாட்டாங்க. நிச்சயமாக எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவனுடைய நலனில்
எந்த விதமான காம்ப்ரமைஸும் நிச்சயமாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சார் அப்கமிங் டேஸ்க்கு நம்ம என்ன சார் சப்போர்ட் பண்ணலாம் கிங் மேக்கர்லேருந்து இந்த மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு? ஒன்று நம்ம ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி பண்ணுறோம், சில பேர் செல்ஃபாக படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு சேர்த்து நம்ம ஏதாவது பண்ணுறோமா? நிறைய மாணவர்கள் அதுவும் மெசேஜ் போட்டிருந்தாங்க, நிறைய கால் பண்ணி பேசுகிறாங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் மாணவர்களுடைய நலனுக்காக அடுத்த தேர்வு நடந்து முடிக்கும் வரை இங்கே வந்து இலவச ஸ்டடி ஹால், இலவச பயிற்சி, இலவச டெஸ்ட், இந்த 3 நம்ம கொடுக்குறோம். வித் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயோட நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். அதனால் சென்னையில் தங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட இங்கே வந்து நீங்கள் ஸ்டடி ஹாலு ப்ளஸ்ஸு ப்ரிப்பரேஷன், கோச்சிங், டெஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் பிரபாகரன், என்னோட ரெக்வஸ்ட், உங்களுடைய மென்டார்ஷிப் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதக்கூடிய மெயின்ஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் இங்கே அவைலபிள் சார். இங்கே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பிரபாகர், நீங்கள் குரூப் 1க்கு மெயின்ஸுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணியிருந்தாங்க. பிரபாகரன் சார் நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சீனியர் ஃபேக்கல்ட்டி. அவருடைய கைடன்ஸில் ஐபிஎஸ் அதிகாரியா, ஐஏஎஸ் அதிகாரியா, ஐஆர்எஸ் அதிகாரியா நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எங்களுடைய ஒரு சில மன வருத்தங்களை தான் நாங்கள் இந்த இதில் உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதே நேரத்தில் நாங்கள்லாம் இருக்கிறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். உங்களுடைய பார்வை இந்த இதில் ப்ளஸ் இந்த மாணவர்கள் இந்த குறுகிய காலத்தில் என்ன யூஆர் ஏ வெரி குட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவங்க எப்படி வந்து இந்த குரூப் 2 2Aக்கு இந்த கால இடைவெளியை எப்படி பயன்படுத்தினா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இதோட பார்வை நீங்கள் சொன்ன அளவுக்கு டீட்டெயிலாக நல்லா சொல்லிட்டீங்க சார். ஏன்னா இப்போ பசங்க வந்து கொஞ்சம் ஆசிலேட் ஆகிட்டே இருப்பாங்க, அது சூப்பராக சொல்லிட்டீங்க சார். ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்குறப்ப இந்த வீடியோ பார்த்துட்டாது இதோட ஓகே பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு தூக்கிட்டு அப்கமிங் டேஸ்க்கு ஒரு ப்ராப்பர் பிளான் சார். அது நம்ம இங்கே எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு 2 times ரிவிஷன் அப்படின்ட்டு டேவை 2ஆக டிவைட் பண்ணி 2 times கம்ப்ளீட் ரிவிஷன். இது ரிவிஷன் கிளாஸஸ் வித் பீரியாடிக் டெஸ்ட், ஒரு டெஸ்ட், ரிவிஷன் கிளாஸஸ் வித் பீரியாடிக் டெஸ்ட், இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம் சார். இன் பிட்வீனாக வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா மென்டாரிங் வந்து டெய்லி ஈவினிங் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சார். இதுதான் இதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் சார். அண்டு நீங்கள் 2020 யூபிஎஸ்சி அந்த கோவிட் அப்போ ஒரு தடவை டிலே ஆச்சு சார் யூபிஎஸ்சி. அப்பயும் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க, அந்த கேப் டைமில் வந்து யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ, மற்றவங்களாம் ஒரு பேனிக்காக இருக்க சமயம், அதே மாதிரி பதட்டமாக இருக்கப்ப யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ பாஸ் ஆவீங்க நீங்கள். அப்பயும் இதே மென்டாரிங் நம்ம பண்ணோம் சார். அப்போ ஒரு நல்ல ரிசல்ட்டு நிறைய பேருக்கு வந்துச்சு சார் கோவிட் அப்போ. அதே மாதிரி இந்த இதுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் சார். வெரி பண்ணால் போகும் பிரபா. உங்கள் டீம், உங்களுடைய கைடன்ஸில் இருக்கக்கூடிய டீம் ஸ்ட்ராட்டஜி கிளாஸஸ் வந்து இந்த குரூப் 1க்கு மெயின்ஸ்க்கு நீங்கள் நிறைய எடுத்தீங்க. ஆமாங்க சார். நீங்கள் ஆதில் சார், இப்படி இளங்கோ சார் எல்லாருமே எடுத்தீங்க. இந்த குரூப் 1 மெயின்ஸ்க்கு த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி ஏதாவது நீங்கள் இப்போதைக்கு ஒரு குயிக் ரிவிஷன் அப்படின்ற மாதிரி ஏதாவது எடுத்துற முடியுமா? கண்டிப்பாக சார், பிளான் பண்ணுறேன் சார். வெரி நைஸ். ஆதில் சார் இங்கே இருக்காங்க சார், இளங்கோ சார் இருக்காங்க, நானும் இருக்கேன் சார். எஸ். அண்ட் அதர் டீமும் இருக்காங்க சார், ராம் சார், வினோத் சார், எல்லாருமே இருக்கும். வெரி குட், வெரி குட். பண்ணி கொடுங்க. ஸோ மாணவர்கள் நீங்கள் வந்து ஒன்று மட்டும் நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. எதிர்பார்க்காததை அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வில் ஹேப்பன். யூ ஹாவ் டு பி ரெடி ஃபார் ஃபேஸிங் எனி அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் இன் தி லைஃப், நாட் ஓன்லி இந்த எக்ஸாம். ஸோ இதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் ஒரு சில பேர் பேசுனீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு கண்ணோட்டம். வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு விஷயம். ஓகே, ஒரு தேர்வு நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடாது. ஓகே, அதுவும் தேர்வு தேதி மட்டும்தான் மாறி இருக்குது. அது எப்படி வாழ்க்கை முடிஞ்சு போகும்? ஓகே, அது யாருமே இல்லை வேணாலும் தப்பாக இருக்கலாம், அரசு மீது தப்பாக இருக்கலாம், அதிகாரிகள் மீது தப்பாக இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அது கிடையாது. வாழ்க்கை மிகப்பெரிய விஷயம். நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவோம், அதுவும் ஒரு வெற்றியாளனாக வாழ்ந்து காட்டுவோம். தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து இந்த தேர்வு வந்து எழுதுங்க. அடுத்தடுத்து தேர்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை தேர்வுகள் இந்த ஆண்டு மட்டும் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அன்றைக்கி என்ற ஒரு நபர் காமிச்சார். எஸ்எஸ்சி, பேங்கிங்கு, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சியோடைய தேர்வு, யூபிஎஸ்சியோட தேர்வு, எல்லா தேர்வையும் சேர்த்து சிடிஎஸ்சி, என்டிஏ, ஐஎஃப்ஓஎஸ், இப்படி ஒரு லிஸ்ட்டை காமிக்கிறப்ப ஒரு ஆண்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 300 தேர்வுகள் எழுதலான்னு சொல்லி எனக்கு காமிச்சார். அத்தனை தேர்வுகளில் லட்சக்கணக்கான நபர்களை நம்ம அரசு வேலைக்கு எடுக்கக்கூடிய மத்திய மாநில அரசு ரெண்டுமே இருக்கிறப்ப நம்ம ஏங்க கவலைப்படணும்? உங்ககிட்ட அறிவும் அனுபவமும் நிச்சயமாக இருக்கிறப்ப இன்னும் உயரத்துக்கு போவீங்க. இப்போ மேபி இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதி பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போகிறீங்க. ஆனால் அதோட உங்களுடைய ப்ராக்ரஸ் நிற்க போகிறதில்ல. அடுத்து நீங்கள் வந்து குரூப் 1, அடுத்து யூபிஎஸ்சி, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அடுத்தடுத்து நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் எங்களோட ஆசை. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி உங்களுடைய வெற்றியோடு, உங்களுடைய பயணம்
பயணத்தோடு எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். அதனால் ரொம்ப டீப்பாக இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம வந்து போக வேண்டாம். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய ஆர்வலர்கள் இதுக்கான விடிவு என்ன அப்படின்னா, இது நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம படிப்பில் மட்டும்தான் இருக்குது, அதில் மட்டும் கவனம் செலுத்துகின்றதான் என்னுடைய வேண்டுகோள் மாணவர்களுக்கு. பிரபாகர் நேரத்தில் வந்து இது சரியான ஒரு வீடியோ சார், அதனால கரெக்டான டைமில் தான் சார் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ பிரபா. ஆக்சுவலாக பிரபா தான் இந்த நேரத்தில் ஒரு வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னவரும். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு மாணவர்கள் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏதோ ஒன்று பேசணும், ஏதோ ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்கு பல மாணவர்கள் தெரியும். ஒரு மாதிரி பேனிக்காக இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. தயவு செய்து கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் தரேன், 9790928215. என்னோடய பேர் பூமிநாதன், கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஃபவுண்டர் டைரக்டர். எந்த நேரத்துலையும் எந்த ஒரு உதவி வேணும்னாலும் சரி, போட்டித் தேர்வும் எழுதக்கூடிய மாணவர்கள், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எந்த தேர்வுனாலும் சரி, என்னை வந்து நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்கிறதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ.